ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே தப்பாக தாங்க நடந்துகிட்ருக்கு. நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிட்ருக்கு. நான் இதனாலேயே எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது இல்லை. நான் எந்த வித பெரிய பெரிய முடிவெல்லாம் நான் எடுக்காமலே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களா நீங்கள்? அப்போ கரெக்டான வீடியோவை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு அந்த வீடியோவை பாருங்கள். நல்லதே நடக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற வெறி இருக்குங்க, ஆசையும் இருக்குங்க. வெறியும் ஆசையும் மட்டும் இருந்துட்டால் போதுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எவ்வளவோ செலிப்ரிட்டியை பார்த்துருக்குறோம், எவ்வளவோ பெரிய பெரிய சாதனை புரிஞ்சவங்கள பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ அதிலிருந்து வெளியில் வந்துட்டேன், நான் இதை பாசிட்டிவாக யோசித்தேன், அதிலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. லைஃப்பில் நம்ம பார்த்த நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் அதிலிருந்து வெளியில் வந்ததுக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த விளக்கம் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது இருக்கும். நிச்சயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், நம்புங்க. மற்ற எல்லாத்தையும் கிடையாது, உங்களை நம்புங்க. உங்களை நீங்களே பிலீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்ன நம்பினா நான் முன்னேறலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் முன்னேறிட முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஈட்டியை கொடுக்குறாங்க. இந்த ஈட்டியை எங்கேயாவது எரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே எறிவீங்க? நீங்கள் ஒரு 2 நிமிஷம் யோசிப்பீங்க, எங்கே எறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நீங்கள் தேடிட்டு அந்த மரத்தில் எறியலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மரத்தில் தான் இந்த ஈட்டி போய் நல்லா குத்தி நிற்கும் அப்படின்றதுனால நீங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு ரவுண்டை போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கு நடுவில் இதை எறியணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? அந்த நடுவில் தான் இருக்கும். ஈட்டியை கையில் வாங்கினோடனே அந்த சென்டர் ஃபோக்கஸ்லாம் நம்ம அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவும் ஒரு கிளாரிட்டியான ஒரு சிந்தனையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்போ நிச்சயம் உங்களால் லைஃப்பில் முன்னேறிட முடியும். உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க யாரும் உங்களை நம்பவே மாட்டாங்க. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ மற்றவங்க யோசிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்கணும்னு நினச்சவங்க யோசிப்பாங்க, இவன் அன்னைக்கே இவனால் பண்ண முடியாதுன்னா இவன்கிட்ட கொடுத்தா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. முதல் விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஏன்னா நிறைய சாதனை புரிஞ்சவங்க அவங்கள நம்பாமல் அவங்க இந்த சாதனையை புரியலை. இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில அதிபுத்திசாலிங்கன்னு சொல்ல முடியாது, இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. நான் சொன்னல, நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னல, அதே மாதிரியே நான் ஃபெயில் ஆகிட்டேன் பார்த்தியா. ஸோ இங்கே ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஃபெயிலியரை விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் அதை தான் 100% நம்பி இருக்கிறீங்க. அதனால் அந்த ஃபெயிலியர் என்ன செய்யும்னா உங்களுக்கு அந்த ஃபெயிலியரை தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்க ரெடியாக ஆகிடும். இவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என்னால் முடியாதுன்னு நான் அப்போவே சொன்னல பார்த்தியா, நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதனால் அவுட் ஆனீங்க? நீங்கள் நம்பாததுனால தான் இந்த இடத்துல அவுட் ஆனீங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா வீடியோவிலையுமே சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க உண்மை. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது, நீங்கள் ஒரு நல்லவனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நல்லவனாக ஆவீங்க. நீங்கள் போய் ஒரு புகை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா புகை பிடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு தீங்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டோம், தீங்கு வரதான் செய்யும். புகை பிடிச்சா தீங்கு வரதான் செய்யும். இப்போ நான் புகை பிடிக்க மாட்டேன், அந்த இடத்துல போய் நான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஜூஸ் குடிக்கிறோம், உங்களுடைய உடம்புல ஒரு எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாமே என்ன, நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் இங்கே நடக்கும். அதனால் தயவு செஞ்சு முதல்ல உங்களை பிலீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கட்டம் எனக்கு இதெல்லாம் நடக்காது, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே மட்டம் தட்டாதீங்க. உங்களை நீங்களே மட்டம் தட்டுனீங்க அப்படின்னா அப்போ இன்னும் உங்களை மட்டம் தட்டுறதுக்கு இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா இங்கே முக்கால்வாசி பேர் எப்படா நீங்கள் கெட்டு போவீங்க, எப்படா நீங்கள் ஏதாவது ஒரு தோல்வியில் இருப்பீங்க, அதுக்காக அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கும், ஒரு விபத்து நடந்திருக்கும். விபத்து நடந்தவுடனே நிறையா நண்பர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க. ஏன்டா பார்த்து போகலாமில்ல,
அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ எப்படி உடம்பு இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்டா பார்த்து போகலாம்ல, எனக்கு அப்பயே தெரியும் நீ இவ்வளோ வேகமாக போகல, எனக்கு தெரியும், நீ ஏன் பார்த்து போகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதையே தொடர்ந்து கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த விபத்தில் ஆனவங்களுக்கு, எனக்கு விபத்தே பெரிய விஷயமா இருந்துச்சுடா, அதுவே பரவாயில்லடா, நீங்கள் ஏன்டா இந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ளே போயிடும். அதாவது உங்களுக்கு அறிவுரை கூறுறதுக்கு அது தப்பாக ரைட்டாலாம் தெரியாது, மற்றவங்க உங்களுக்கு வந்து புத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறையா கும்பல் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் தீனியாக மாறிடாதீங்க. என்னால் முடியும், என்னால் முடியாது என்ன இருக்குது, அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு மனநிலைமை தான் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். இங்கே நிறையா ஃபெயிலியரை வந்து சந்தித்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, நான் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றியை சந்திச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே இவ்வளோ ஃபெயிலியரையும் இவங்க வந்துட்டு சந்திச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒவ்வொரு ஃபெயிலியர்லேயும் ஒவ்வொரு லேர்ன் வந்துட்டு இவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு தோல்வி வருதா அப்படியே உக்காந்துடாமல், எதனால் இந்த தோல்வி வந்துச்சு, இந்த தவிர அடுத்ததில் பண்ணக்கூடாது, அடுத்ததில் தோல்வி வருதா அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு போகுமோ தவிர, இங்கே வந்துட்டு நீங்கள் தோல்வி வந்துருச்சா, நான் முயற்சி பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, அதனால் நான் அப்படியே உட்காந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம கடைசி வரைக்கும் மற்றவங்க எல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணவெல்லாம் முன்னாடி போயிடுவான், நம்ம அவனை பார்த்துக்கிட்டு இதே இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னால் 100% பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் உள்ளே இறங்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு தோல்வி வரும். அது ஏன்ற கேள்வி நமக்குள்ளே வரும். இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு கரண்ட் வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஆனால் என் வீட்லேயே பவர் சப்ளை கிடையாது. அப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைட் சுவிட்சை போடுறேன், அப்போ வந்துட்டு வீட்டில் லைட் எரியுமா, எரியாது. இது வந்துட்டு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை தவறாக செஞ்சுட்டு அது நல்லதாக தான் நடக்கும், அது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதாவது பைக்கில் முதல் கியரை போட்டுட்டு நான் 5வது கியரில் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம், அறியாமை. அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே லாஜிக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுங்க நம்மளுடைய லைஃப்பில். இந்த தடவை ஏன் வந்துட்டு சில ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னா, இது எதுவுமே நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுத கிடையாது, நான் அப்படியே அந்த ஸ்டோரி ஒன்று பார்த்தேன், அதில் இருக்கிறத எடுத்து நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் ஐம் சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், ஏன்னா இது நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு கியர் போட்டால் அதுக்கான வேகம் தான் அது போகும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுக்காக அது 5வது கியரில் போகிற மாதிரிலாம் போகாது. அதனால் உங்களுக்கு ஒரு தோல்வி அப்படின்றது வருதுன்னா அது ஏன் வருது, எதனால் வருது, அந்த இடத்துல நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கோம், இனி வந்துட்டு இந்த தோல்வி வராது அப்படின்றத நம்ம முன்னெடுத்து நம்மளுடைய வேலைகளை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். இங்கே முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அதை தொடர்ந்து ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை முயற்சி பண்ணுறாங்க, அது தோல்வி அடைஞ்ச உடனே எனக்கு இது வேலைக்கே ஆகாது, என்னால் இதில் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இது படத்தில் வந்த டைலாக் தான், ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை. இங்கே உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு உழைப்பு போட்டால் மட்டும்தான் அதற்கான ஊதியம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதிலே நான் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஃப்ளூக்கில் மட்டும் தான் நடக்கும், அதாவது லக்கில் மட்டும் தான் அது நடக்கும். அப்படியும் இல்லைன்னா அந்த வேலையை நமக்கு சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே கரெக்டாக நம்ம அதை செஞ்சுருப்போம், அதனால தான் அது அப்படி நமக்கு நடக்கும். அதனால் தோல்வியை கண்டு எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க. தோல்வி அப்படின்றது நமக்கு ஒரு லேர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் தோல்வி வந்தால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. நம்ம ஏன் இந்த தவறில் மாட்டிக்கிட்டோம், எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத பார்த்து அதை திருத்திக்கிற வேலையை பாருங்கள். ஸோ உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக இது ஒரு சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க, நான் படித்த வரைக்கும் சரி, நான் கேட்ட வரைக்கும் சரி. அதனால் நீங்களும் இதையே பின்பற்றுங்க. ஸோ நிச்சயம் உங்களுடைய லைஃப் அப்படின்றது மாறும். நம்ம நாளைக்கு வேறொரு பதிவில், சூப்பரான ஒரு பதிவில் சந்திக்கலாம்.